ஒன்று பேதுருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். நாம் சேர்ந்து ஒரு 3 வசனங்களை வாசிக்க போகிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம், அதோடைய 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிக்க. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கி இருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். 8வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி தருகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த கால வேளையில சாத்தான் விழுங்குகிற சில அனுபவங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு சாத்தானின் விழுங்குதல். சாத்தானின் விழுங்குதல். இந்த 3 வசனத்தை கவனிச்சீங்களா? ஆண்டு சொல்ற வார்த்தை பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றார். அவர் உங்களை உயர்த்துவதற்காக அவருடைய பலத்த கைக்குள் அடங்குங்கள். பலத்த கைக்குள் அடங்கும் போது எது வரும்? கண்டிப்பா கவலைகள் வரும். அடுத்த வார்த்தையில சொல்றாரு, கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். ஏன்? அவர் உங்களை விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 3வது ரொம்ப தெளிவா சொல்றாரு, ரொம்ப தெளிவா இருங்க. ஏன்? உங்களை விழுங்குவதற்கு ஒருவன் ஆயத்தமா இருக்கிறான். அப்போ அவர் என்னை தம்முடைய பலத்த கைக்குள் அடக்கும் போது கவலையும் மேற்கொள்ளுகிறது, சாத்தானும் மேற்கொள்ளுகிறான். அவருடைய பலத்த கைக்குள், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், யோசேப்பு சிறையில் இருக்கும் போது அவனுடைய கவலையும் மேற்கொண்டார். அவனுடைய வாழ்வை குறித்து தேவ திட்டம் இருந்தது, அழைப்பு இருந்தது, அபிஷேகம் இருந்தது. ஆனா எதுவுமே வாழ்க்கையில் நடக்கல. சோ ஒரு கவலை அவனை மேற்கொண்டார். 2வது, சாத்தான் அவனை விழுங்க பார்த்தான். பாவத்துல விழுங்க பார்த்தான், அசுத்தத்துல விழுங்க பார்த்தான், அவனை சிறையிலேயே தள்ளி அழிக்க பார்த்தான். எப்படியோ சாத்தான் விழுங்க பார்த்தான். இது 2மே அங்கே நடந்தது. இங்க ஆண்டவர் பேதுருவை கொண்டு எழுதுகிறார். ஆமென். சபைக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், சாத்தான் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதனால தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். இந்த கால வேளையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விளக்கி தருவாராக. இது ஏன் நடைபெறுகிறது என்றால், அவர் என்னை உயர்த்துவதற்காக தம்முடைய பலத்த கரத்துக்குள் அடக்குகிறார். அவர் உயர்த்துவதற்காக, அவர் கிரியை செய்வதற்காக தன் பலத்த கரத்துக்குள் மூடி வைக்கிறார். ஒரு மனுஷனை, ஒரு ஆவிக்குரியவனை கர்த்தர் பலப்படுத்த விரும்பும்போ, அவனை அடுத்த கட்டத்துக்குள்ள நகர்த்தி செல்ல விரும்பும்போ, ஆண்டவர் எடுக்கிற சில ஆயுதங்கள், உபத்திரவங்கள், நெருக்கடிகள், சில பாதைகள், அடைபட்ட நிலைகள், எப்பக்கத்திலும் அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள், இதெல்லாம் எதற்காக? ஒரு ஆவிக்குரியவனை உயர்த்துவதற்காக. ஆகார் பயந்து ஓடுகிறார். என்னால தாங்க முடியாது, இந்த உபத்திரவத்தை சகிக்க முடியாது. சாராளுடைய உபத்திரவம் பயங்கர கஷ்டமா இருக்கு. ஓடும்போ அந்த லஹாயிரோ என்கிற துறவுல தூதனானவர் சொல்லுகிறார், நீ உன் ஆட்சியரிடத்துல போய் அடங்கி இரு. ஏற்ற கால வருவரைக்கும் உபத்திரவத்தை சகிச்சுக்கோ, அடங்கி இரு. உன் பிள்ளைய பெரிய ஜாதி ஆக்குவேன், அவனுக்கு பேர் இஸ்மவேல் வை, அவன் ஒரு பிரபுவாய் மாற்றுவேன். ஆண்டவர் மிகப்பெரிய தரிசனத்தை ஆகாரிடத்தில் கொடுத்தார். இந்த கால வேளையிலே இந்த வசனங்களை கேட்கும் போதே உள்ளத்திலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, ஒருவேளை நான் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறேன், எப்பக்கத்திலும் இருள் மூடி இருக்கிறது, எல்லா புறத்திலும் அடி வாங்குகிறேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் நம்மை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தெளிந்த புத்தியோடு இரு. நீ இருப்பது கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள், இருப்பது கர்த்தருடைய கரத்துக்குள். ஒருவேளை
ஒருவேளை நெருக்கடிகள் நம்மளை நசுக்கிறது போல் இருக்கலாம், இருள் நம்மை மேற்கொள்வது போல் இருக்கலாம், பாவத்தின் வல்லமை நமக்கு விரோதமாய் போராடுவது போல் இருக்கலாம், பழைய நிலையிலேயே தள்ளப்படுவோமோ என்கிற நிலை இருக்கலாம். ஒருவேளை இப்பதான் கொஞ்சம் எழும்புன, ஆனா அதுக்குள்ள இவ்வளவு பெரிய தோல்வியா என்கிறது போல நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்ற இல்ல, உன்னை விசாரிக்கிற ஒரு கர்த்தர், அவர் உன்னோடு கூட உண்டு. உன்னை விசாரிக்கிற ஆண்டவர், உன்னை பலப்படுத்துகிற ஆண்டவர், அவர் உன்னோடு கூட உண்டு. நீ இருப்பது கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள். இந்த வார்த்தையை கேட்கும் போது எத்தனை பேர் உணர்றீங்க? நான் இருப்பது கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள், நான் வாழ்வது ஆண்டவருடைய பலத்த கரத்துக்குள். ஹல்லேலூயா! நான் நிற்பது கர்த்தருடைய கரத்துக்குள். அதனாலதான் ஒடுக்கப்படுகிறேன், அதனாலதான் நெருக்கப்படுகிறேன், அதனாலதான் மனம் முறிவடைகிறேன், அதனாலதான் எல்லா நிலையிலும் தோத்து போகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படியானா என்னை விசாரிக்கிற கர்த்தர் என்னை தம்முடைய பலத்த கரத்துக்குள் அடக்கி வைத்திருக்கிறார், அடக்கி வைத்திருக்கிறார். எதற்காக? ஏற்ற காலத்தில் உயர்த்துவதற்காக, ஏற்ற காலத்தில் பலப்படுத்துவதற்காக, ஏற்ற காலத்தில் தம்முடைய மகிமையை நம்மில் விளங்க பண்ணுவதற்காக. இந்த பகல் எத்தனை பேர் நம்புறீங்க? நான் போகிற பாதையில் அவர் என்னை தம்முடைய பலத்த கரத்துக்குள் வைத்திருக்கிறார், வைத்திருக்கிறார். உணர்றவங்க மட்டும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, உணர்றவங்க மட்டும் கர்த்தரை உயர்த்துங்க. பார்க்கலாம். என்னை தம்முடைய பலத்த கரத்துக்குள் அடக்கி வைத்திருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைக்கப்படுவதாக, வைக்கப்படுவதாக. ஆமென், ஆமென். விழுந்துட்டோங்கிற கவலை, தடுமாறுறோங்கிற கவலை, ஆமென், எழும்ப முடியலங்கிற கவலை, மகிமை இழந்துட்டோமோங்கிற கவலை, அவ்வளவுதானோ என்கிற கவலை, இந்த பகல் வேளையில எல்லா கவலைகளும் சிலுவையில வைக்கப்படுவதாக. நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தணும், நல்ல கர்த்தரை உயர்த்தணும். கவலை ஒரு முள்ளு, கவலை ஒரு முள்ளு. இந்த பகல் வேளையில அந்த முள்ளு எரியட்டுமே, அந்த முள்ளு எரியட்டுமே, அந்த முள்ளு எரியட்டுமே. கவலை ஒரு முள்ளு, துக்கம் ஒரு முள்ளு, அது பிரகாசிக்க விடாது, எழும்ப விடாது, ஆண்டவர் மேலேயே வருத்தத்தை உண்டாக்குமே. இந்த பகல், இந்த பகல் சில கவலை என்கிற முள் எரிவதாக, எரிவதாக. பலிபீடத்தில் இருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு வருவதாக, பரலோக பலிபீடத்தில் இருந்து ஒரு மகிமை புறப்பட்டு வருவதாக. அந்த கவலை என்கிற முள்ள, கவலை என்கிற முள்ள இப்ப 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 எரிக்கட்டும், எரிக்கட்டும், எரிக்கட்டும். அதரமனதரா உடபலமாரியாதரா. சில துக்கம் என்கிற அந்த முள்ள இப்ப எரிக்கட்டும். ஷாதாரா உடபலமாரியாதரா. குத்திட்டே இருக்குல்ல, குத்திட்டே இருக்குல்ல, வேதனை உண்டாக்கிட்டே இருக்குல்ல. அந்த பழைய கவலை, அந்த பழைய வருத்தங்கள், சில காயங்கள் இப்ப எரிவதாக. இதெல்லாம் ஒரு முள்ளு, முள்ளு. கர்த்தர் சொல்றார், இல்ல, உன் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் விசாரிக்கிறவர், அவர் விசாரிப்பார், அவர் விசாரிப்பார். உடபலஹதுடா அதரவலவதரா ரிக்கவலவதரா. இப்ப 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 ஒரு பலத்த அபிஷேகம், ஒரு பலத்த அபிஷேகம் எல்லாருடைய ஆத்துமாவிலையும், எல்லா ஆவிலையும், எல்லா சரீரங்களையும் இப்ப இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. சில துக்கங்கள், சில கவலைகள், சில வருத்தங்கள் இப்ப எரியட்டுமே, இதயத்துல எரியட்டுமே, எரியட்டுமே. அதரமனதரா உடபலவரியாந்தரா. உன்னை பிரகாசிக்க விடாத அந்த கவலை இப்ப எரியட்டும், இப்ப எரியட்டும். சாத்தான் தந்திரமாய் அந்த கவலை எழுப்பி உன் சமாதானத்தை கெடுத்து, உன் மன நிம்மதியை கெடுத்து, உன்னை துக்கத்தோடு அழிவின் பாதையில நிறுத்துறானே, நிறுத்துறானே. இப்ப 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 ஜோமனு அந்த கவலை விலகட்டும், அந்த வருத்தம் விலகட்டும்.
ஆயுதம் இயேசுவின் நாமத்தினால எரிவதாக. விடாதீங்க 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 விடாதீங்க. கர்த்தர்ட்ட கேளுங்க, கர்த்தர்ட்ட கேளுங்க. அதரமனம ரிகவலவதரா உடவலவௌடியாந்தரா. நீ அவருடைய கரத்துல இருந்தாலும் மகிழ்ச்சியா வாழ முடியும். அவர் கையால நெருக்கப்பட்டாலும் மகிழ்ச்சியா வாழ முடியும். ஓரவா சந்தானா ரிகாதாரா உடவலவதரா. இப்போ அந்த கவலைகள், அந்த வருத்தங்கள் எங்களை விட்டு விலகுவதாக. ஹல்லேலூயா. ஓ, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சத்தம் உயர்த்தி இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. சொல்லுங்க. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலை. சொல்லுங்க. சிறைச்சாலை சிறைச்சாலை ஓ சங்கிலிகள் உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்ச்சிக்கிற சிங்கம் போல வருகிறான், அவன் விழுங்க பார்க்கிறான். அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு மிருகத்தை ஒரு சிங்கம் வேட்டையாடுகிறது என்றால் அதுல ஒண்ணு கூட மீதி இருக்காது, எல்லாத்தையும் விழுங்கும். தானியேலின் நாட்கள்ல தானியேலை வெளியே எடுத்துட்டு தானியேலுக்கு விரோதமா எழும்பின எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டாங்க. வசனம் சொல்லுது, அவங்க மேல இருந்து கீழே வர்றதுக்குள்ள சிங்கங்கள் அவர்களை பட்சித்து போட்டாது. அவனுடைய எலும்புகளை கூட மீதி வைக்கல, பட்சித்து போட்டாது. அதைத்தான் இங்க பேதுரு எழுதுறாரு, சிங்கம் சாதாரணமானதல்ல, ஒரு பசியோடு இருக்கிற சிங்கம் ஒரு மிருகத்தை வேட்டையாடி அதுல ஒண்ணு கூட மீதி இல்லாத அளவுக்கு அழித்து போடுவது போல சாத்தான் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதான் கத்த சொல்றாரு, கவலைக்கு மட்டும் இடம் கொடுத்துறாத, வருத்தத்துக்கு மட்டும் இடம் கொடுத்துறாத. அது ஒண்ணு போதும் உன்னை வீழ்த்துவதற்கு, அது ஒண்ணு போதும் உன்னை அழிப்பதற்கு, அது ஒண்ணு போதும் சாத்தான் விழுங்குவதற்கு. எதை நினைத்தும் கவலைக்கு இடம் கொடுத்துறாத, எதை நினைத்தும் பிரச்சனைக்கு இடம் கொடுத்துறாத. அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். பைபிள்ல ஆமே ஒரு 4 விதமான சிங்கங்கள் இருக்கிறது. நம்பர் 1 இந்த இடத்துல வாஸ்தவம், கர்ச்சிக்கிற சிங்கம். சொல்லுங்க, என்ன சிங்கம்? சொல்லுங்க, என்ன சிங்கம்? கர்ச்சிக்கிற சிங்கம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம், கர்ச்சிக்கிற சிங்கம். சங்கீதம் 22:13, சங்கீதம் 22:13 வாசிங்க. ஆமே 22 இல்ல அந்த 22:13 வசனத்தை வாசிக்கணும். ஆனா 1 பேதுரு 5:8 சொன்னேன்ல, விழுங்குகிற சிங்கம் எழுதி வச்சுக்கோங்க. விழுங்குகிற சிங்கம், அது விழுங்குகிற சிங்கம். 22ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிங்க.
பாத்தீங்களா? இங்க ஒரு சிங்கம் இருக்குது, பீரி கர்ச்சிக்கிற சிங்கம். இதுக்கு தான் அந்த வார்த்தை. ரெண்டாவது சிங்கம் பீரி கர்ச்சிக்கிற சிங்கம். தாவீது எழுதுறாரு 22ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்துல, எனக்கு விரோதமாய் வருகிறவர்கள் எப்படி வருகிறார்கள், பீரி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல. அது கையில சிக்கினா அவ்வளவுதான், அது கையில மாட்டினா அவ்வளவுதான், தப்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப அங்க பேதுருல வாஸ்தவம் விழுங்குகிற சிங்கம். சங்கீதம் 22:13 சொல்லுது பீரி கர்ச்சிக்கிற சிங்கம். 10ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை பாருங்க. 10ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், பதிவிருக்கிற சிங்கம். 10ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், தன் கெபியில சிங்கத்தை போல மறைவில் பதிவிருக்கிறான். கெபியில் இருக்கிற சிங்கத்தை போல மறைவில் என்ன இருக்கிறான், பதிவிருக்கிறான். 10ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், பதிவிருக்கிற சிங்கம். யாரை வேட்டையாட, குற்றமற்றவனை வேட்டையாட. யாரை வேட்டையாட, நீதிமானை வேட்டையாட. அந்த வசனம் அப்படித்தானே இருக்குது. ஆமே. அந்த 8ஆம் வசனத்தை பாருங்க, கிராமங்களில் ஒளிப்பிடங்களில் பதிவிருந்து மறைவிடங்களே குற்றமற்றவனை கொல்லுகிறான். யாரை கொல்லுகிறான்? அவன் பதிவிருக்கிற சிங்கம் யாரை கொல்ல பார்க்குது, குற்றமற்றவன். அவன் குற்றம் இல்லை, அவன் எந்த தவறுமே செய்யல. ஆனா அவன் தேவன் கையில் இருக்கிறதுனால அவனை அழிப்பதற்காய் அது போராடுகிறது. பேதுருல வாசிக்கிறோம், விழுங்கணும். அதுக்கு தேவை ஒரு எலும்பு கூட மீதி ஆகக்கூடாது. 22:13 சொல்லுது பீறி போடணும். அதுக்கு தேவை அது உயிரோடவே இருக்கக்கூடாது, ஆங்காங்க பீஸ் பீஸா பிச்சு எறியணும். 10:9 வாசித்தோம், பதிவிருக்கிறது. எதற்காக? வருஷ கணக்கா மாத கணக்கா காத்திருக்குது, நீதிமானை அழிக்க, குற்றமற்றவனை அழிக்க. இன்னொரு வசனத்தை பாருங்க, கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். 7வது சங்கீத 2ஆம் வசனம். 7வது சங்கீத 2ஆம் வசனம், சத்துரு பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை. இந்த சிங்கம் தெரியுமா, பிடித்து கொண்டு போகிற சிங்கம். என்னை பிடிச்சிட்டு கொண்டு போயிருச்சு. பிடித்து கொண்டு போகிற சிங்கம் எங்க கொண்டு போகும், அது எல்லைக்குள்ள கொண்டு போயிடும். அங்க வச்சே பீறாது, அங்க வச்சே கொல்லாது. பாருங்க, பேதுருல வாசித்தோம் விழுங்குகிற சிங்கம். 22:13 சங்கீதம் சொல்லுது பீறி போடுகிற சிங்கம். 10ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் சொல்லுது ஆமே பதிவிருக்கிற சிங்கம். 7ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுது கொண்டு போகும். அந்த சிங்கம் என்ன செய்யும், கொண்டு போகும். விடுவிக்கிறவன் இல்ல, காப்பாற்ற ஆள் இல்ல, தன் எல்லைக்குள்ள கொண்டு போயிரும். சிங்கத்தின் எல்லைக்குள்ள போனதுக்கு அப்புறம் தப்புவிப்பா ஒருவரும் இல்லை. அதுடைய கெபிக்குள்ள போனப்போ யார் தப்புவிக்க முடியும்? அப்போ அந்த வார்த்தை தான் இருக்குது, என்னை பீறி போடாதபடிக்கு விடுவிக்கிறவன் இல்லாமையால் பீறி போடாதபடிக்கு தப்புவையும். அதனாலதான் பேதுருல கர்த்தர் எழுதுறாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், தெளிந்த புத்தியோடு இருங்க. நீ இருக்கிறது கர்த்தருடைய கையில் என்பதை மறந்து போகாத, நீ இருக்கிறது தெய்வ கையில் என்பதை மறந்து போகாத. ஆமே, நல்லா புரிந்து கொள்ளுங்க. சாத்தான் எதை பயன்படுத்துகிறான்? சாத்தான் கவலையை ஒரு ஆயுதமாய் மாற்றுகிறான். கவலையை, வருத்தத்தை ஒரு ஆயுதமாய் மாற்றுகிறான். மன வருத்தத்தை, சில காயங்களினால் உண்டான வருத்தங்களை, சில சூழ்நிலைகளால் உண்டான வருத்தங்களை யோசித்து பாருங்க. ஒரு வருத்தம் வந்துருச்சுன்னா ஆமே, அந்த டாபிக்ல, அந்த இடத்துல எதை குறித்து பேசினாலும் உள்ளத்துல போய் என்ன செய்கிறது, அது குத்துது. ஒரு காரியத்துல வருத்தம் வந்துருச்சு, யார் மேலேயோ, கணவன் மேலேயோ, பிள்ளைகள் மேலேயோ, ஆமே குடும்பத்துல வருத்தம் வந்துருச்சுன்னா அந்த ஆளை யோசித்தாலே அது ஒரு முள்ளு மாதிரி என்ன செய்யுது, இதயத்தை குத்துது. அந்த ஆளை யோசித்தாலே கோபம் வருது, யோசித்தாலே வருத்தம் வருது. இதுதான் சாத்தானுடைய பயங்கரமான தந்திரம். வேதம் சொல்லுது, நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். ஏன் இந்த கவலைகளை சாத்தான் எழுப்பி விடுகிறான்னா, நான் இருப்பது கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ள, கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ள. அதனாலதான் கவலை என்கிற ஆயுதத்தை சாத்தான் பயன்படுத்துகிறான். இந்த கால வேளையில நீங்க 100க்கு 100 விசுவாசிக்க வேண்டிய ஒண்ணு, நான் இருப்பது கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ள, நான் வாழ்வது கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ள. ஆமே, ஆண்டவர் நல்ல இந்த வசனத்தை என் உள்ளத்துல கர்த்தர் ஆழமாய் வைத்தார். நான் வேற ஒரு பிரசங்கத்தை எடுத்து ரெடி பண்ணி முடிச்சேன். ஆனா இந்த வசனத்தை காலையில என் கண் முன்ன கர்த்தர் நிறுத்தினார். சாத்தான் உன்னை விழுங்க விட்டாத, சாத்தான் உன்னை விழுங்கி போட விடாத, சாத்தான் பீறி போட விடாத. பதிவு இருக்கிறான். அதனாலதான் கவலை உன்னை மேற்கொள்ளுது. சாத்தான் பதிவு இருக்கிறான். சாத்தான் உன்னை பிடித்து கொண்டு தன் எல்லைக்கு கொண்டு போக பிரயாசப்பட்டு
கஷ்டப்படுகிறான், அதனால அவன் போராடுகிறான். அவன் விழுங்க விட்டுறாத. கரம் உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க. சிங்கங்கள் எங்களை பீறி போடாதபடி உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டுமே, கிருபை எங்களை தாங்கட்டுமே. சத்துரு எங்களை விழுங்கி போடாதபடி கிருபை தாங்கட்டுமே. பாவம் எங்களை விழுங்கி போடாதபடி கிருபை தாங்கட்டுமே. அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க கிருபை தாங்கட்டுமே. புடமிடுகிற காலத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தில் அடங்கி இருக்க கிருபை தாங்கட்டுமே. நெருக்கடியின் காலங்களில் கர்த்தருடைய சமூகத்தில் அடங்கி இருக்க கிருபை தாங்கட்டுமே, கிருபை தாங்கட்டுமே. ஆமென். கர்த்தர் நல்லவர். வேதத்தில் எனக்கு இருக்கிற நேரத்தில் வேகமாய் சாத்தானால் விழுங்கப்பட்ட 1-2 பேரை நான் உங்களுக்கு காண்பித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஏன் அவர்கள் விழுங்கப்பட்டார்கள், ஏன் அவர்கள் விழுங்கப்பட்டதினால அவர்கள் எதையெல்லாம் இழந்தார்கள் என்கிறதை கொஞ்சம் வேகமாய் தியானிக்க போகிறோம். முதலாவதாக சுமக்க வேண்டியவன் விழுங்கப்பட்டான். எழுதிக் கொள்ளுங்க. முதல் தலைப்பு, சுமக்க வேண்டியவன் விழுங்கப்பட்டான். சுமக்க வேண்டியவன். என்னாகமம் 26வது அதிகாரம் 10வது வசனம். என்னாகமம் 26ஆம் அதிகாரம் 10வது வசனம். சுமக்க வேண்டியவன் விழுங்கப்பட்டான். வாசிக்கலாமா? பூமி தன் வாயை திறந்து கோராகை விழுங்கினது. சொல்லுங்க, யாரை விழுங்கினது? சொல்லுங்க, யாரை விழுங்கினது? கோராகை விழுங்கினது. 1-2 பெயர்கள்லாம் வரும், நீங்க மனதில் வைத்துக் கொள்ளணும். கோராகை விழுங்கினது பூமி. இவர்கள் யார்? இந்த கோராகு யார்? இவனை பூமி விழுங்க என்ன காரணம் என்பதை கொஞ்சம் நம்ம தியானிக்கணும். யார் இந்த கோராகு அப்படின்னா, இவர்கள் எல்லாரும் லேவியின் பிள்ளைகள், லேவியின் குடும்பத்தினர்கள். அதிலே விசேஷமாய் கோகாத்தின் வம்சங்கள். இந்த கோராகு என்பவன் யாருடைய வம்சம்? கோகாத்தின் வம்சம். 3 வம்சம் உண்டு. கோகாத்தின் வம்சம், மெராரி வம்சம், கெர்சோனியர் வம்சம்னு அந்த லேவிலேயே 3 வம்சம் உண்டு. அதுல ஆரோன், மோசே இவங்கெல்லாம் அந்த கோகாத்தியர் வம்சங்கள். அதுலதான் இந்த கோராக் என்கிறவனு வர்றான். கோகாத்தின் வம்சங்கள். இன்னும் 2 வம்சம் இருக்கு, மெராரி, கெர்சோனியர். அது இருக்கட்டும். இந்த கோகாத்தின் வம்சத்தில் வாழ்ந்தவர்கள் இந்த கோராகின் சந்ததிகள். இந்த கோகாத்தியர்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது? இவர்களுக்கு, இந்த கோராகின் கூட்டங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது என்றால், என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத்தின் புத்திரன் பணிவிடை மகா பரிசுத்தமானவைகளுக்கு உரியது. 15வது வசனத்தை வாசிங்க. ஆரோனும் அவன் குமாரனும் அவனுடைய சகல பனிமுட்டுகளை மூடி தீர்த்த பின்பு கோகாத் புத்தர் அதை எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு வரக்கடவர்கள். 16ஆம் வசனம். அசரனகிய ஆரோனி குமாரன் எலையசர் விளக்குக்கு எண்ணெயும் சுகந்த தூபவர்க்கத்தையும். சரி, போதும். இந்த கோகாத்தியருக்கு என்ன வேலை அப்படின்னா, பாளையம் புறப்படும். இஸ்ரவேல் நாட்கள்ல அவர்கள் ஒவ்வொரு ஏரியில டெண்டு போட்டு வாழ்ந்தார்கள். ஆசரிப்பு கூடாரம் ஒரு இடத்துல இருக்கும். அந்த ஆசரிப்பு கூடாரத்துல இந்த வெளியில இருக்கிற தூண்கள், வெளியில இருக்கிற பலகைகள், கூடார மூடிகள், கயறுகள், இது எல்லாத்தையும் கெர்சோனியர், மெராரியர் அவங்க தூக்கணும். ஆனா இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் கூட முக்கியமான பனிமுட்டுகள் இதெல்லாம் சொல்றேன். 1 பலிபீடம், 2 தொட்டி, 3 மேஜை, 4 குத்து விளக்கு, 5 தூபபீடம், 6 உடன்படிக்கை பெட்டி. திரும்ப சொல்றேன். 1 பலிபீடம், 2 தொட்டி, 3 மேஜை, 4வது உடன்படிக்கை குத்து விளக்கு, 5வது தூபபீடம், 6வது உடன்படிக்கை பெட்டி. இத ஆசாரியர்கள் ஒரு துணியை வச்சு நல்லா கவர் பண்ணி மூடி, ஒவ்வொன்றுக்கும் இதுதான் உடன்படிக்கை பெட்டின்னு இது மேஜைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேஜையை தூக்குறதுக்கு இந்த சைடில் 2 கிளாம்ப் மாதிரி இருக்கும். அதில் நீல கம்பு சொல்லியிருப்பாங்க.
அப்போ அந்த கம்பு அவளை நல்லா நீளமா இருக்கும். பெட்டி தொடக்கூடாது, பெட்டியை பார்க்கவும் கூடாது. அந்த அந்த 4 பக்கம், அதுல ஒருத்தர், இதுல ஒருத்தர், இதுல ஒருத்தர், அந்த 4 பேர் சேர்ந்து இதை தூக்கிட்டு போகணும். இதே மாதிரி உடன்படிக்கை பெட்டி, தூபபீடம், மேஜை, குத்து விளக்கு, பலிபீடம், தொட்டி, இது எல்லாத்தையும் யார் சுமக்கணும் சொல்லுங்க? யார் சுமக்கணும்? கோகாத்தியர்கள். சொல்லுங்க சொல்லுங்க, யார் சுமக்கணும்? கோகாத்தியர்கள். அந்த கோகாத்தியர்ல ஒரு ஆள் தான் யாரு? கோராகு. கோகாத்துங்கிறது வம்சம், அதுல நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல ஒரு குடும்பம் தான் யாரு? இந்த கோராகு. நான் இப்படி சொல்றேனே, இந்த கோராகு கூடிய வேலையே இந்த பரிசுத்தமானவைகளை சுமக்கிற வேலை. பரிசுத்தமானதை சொல்லுங்க, பரிசுத்தமானதை சுமக்கிற வேலை. பேசுங்க, பரிசுத்தமானதை சுமக்கிற வேலை, சுமக்கிற வேலை. அப்படிப்பட்ட நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்திருந்தார் இவர்களுக்கு. இவர்கள் அதற்காக தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வார்கள். வாஸ்து பாருங்க, சும்மா ஒன்றும் செய்யக்கூடாது. அந்த 4:15 நடுப்பகுதியில பாருங்க, அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள். அவங்க ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும். எதை தூக்கிட்டு போறாங்க? மேஜையை தூக்கிட்டு போகணும், குத்து விளக்க தூக்கிட்டு போகணும், பலிபீடத்தை தூக்கிட்டு போகணும், உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போகணும். அதை தூக்கிட்டு போகிற அவர்கள் பரிசுத்தமானவர்கள். அதனால பரிசுத்தம் இல்லாம பக்கத்துல வரவே கூடாது. பரிசுத்தமானதை அவர்கள் பரிசுத்தத்தோடு என்ன செய்யணும்? தூக்கிட்டு போகணும். அப்போ ஆமே, ஆலயம் ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் கிளம்பணும்னு சொல்லிட்டா கோகாத்திற்கு பயங்கர சந்தோஷம் வந்துடும். ஏன்? நாங்கள் எதை சுமக்க போறோம்? கர்த்தருடைய அந்த பரிசுத்தமான பாத்திரங்கள் என்ன செய்ய போறோம்? நாங்கள் சுமக்க போறோம். பலிபீடத்தை சுமக்க போறோம், தூபபீடத்தை சுமக்க போறோம், நாங்க வேஜையை சுமக்க போறோம். சந்தோஷமா இருக்கும்ல, இல்லையா? அதை தூக்கிட்டு போகணும். நான் இப்படி யோசிக்கிறேன், ஆமே, அவங்க எவ்வளவு தூரம் டிராவல் பண்றாங்களோ அதை பொறுத்து 5 கிலோமீட்டர் ஒரு டீம், அடுத்த 5 கிலோமீட்டர் ஒரு டீம், இப்படி மாறி 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 என்ன செஞ்சிருப்பாங்க? ஏன்னா வெயிட் உண்டு இல்ல, ஆமா, அதை தூக்கிட்டு போகணும் இல்லவா? அப்போ மாறி மாறி மாறி, அப்போ சந்தோஷமா. ஏன்னா அவங்க எதை தூக்கிட்டு போறாங்க? மற்றவங்க எல்லாம் அவங்க வீடு, அவங்க பொருள், அவங்க ஆஸ்தி எல்லாத்தையும் அள்ளிட்டு வரும்போ இவர்கள் மாத்திரம் எதை தூக்கிட்டு போறாங்க? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்குறாங்க. அதுல விசேஷமா நான் சொன்னேன்ல, மெராரி, கெர்சோனியர், அவங்களுக்குலாம் மாட்டு வண்டி உண்டு. அந்த மாட்டு வண்டியில பலகை, தூண்கள் எல்லாத்தையும் வச்சு கொண்டு வரணும். அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது, மாட்டு வண்டி சுமக்கும், சும்மா வந்தா போதும். ஆனா இவங்க அப்படி அல்ல, தங்கள் தோள்களில் சுமக்கணும், தங்கள் தோள்களில் சுமக்கணும். அதை புண்ணியமாய் கருதினார்கள், அதை சந்தோஷமாய் எண்ணினார்கள், கர்த்தருக்காய் சேவை செய்தார்கள். அப்படிப்பட்ட கோராகை பூமி விழுங்கினது. அப்படிப்பட்ட கோராகை சாத்தான் விழுங்க திட்டம் வைத்தான். யோசித்து பாருங்க, மகிமையை சுமக்க வேண்டியவன். நான் இப்படி சொல்றேனே, இப்படி நமக்கு புரியுற மாதிரி சொல்றேனே. ஆமே, சிலர் ஜெபாவியை சுமக்கிறோம், சிலர் வேத வசனத்தை சுமக்கிறோம், சிலர் தீர்க்கதரிசன கிருபைகளை சுமக்கிறோம், சிலர் அபிஷேகத்தை சுமக்கிறோம், சிலர் பாரத்தை சுமக்கிறோம், சிலர் தேவ மகிமையை சுமக்கிறோம். ஆமே, ஆங்காங்கே ஆங்காங்கே கர்த்தர் நம்ம மேல சில கிருபைகளை வைத்திருக்கிறார். எல்லாருக்கு மேலையும் வித்தியாசமான அழைப்பை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். சிலருக்கு சுவிசேஷ பாரம் என்கிற அழைப்பை வைத்திருக்கிறார், சிலருக்கு தனி ஊழியம். யாரை பார்த்தாலும் சுவிசேஷம் சொல்லுவாங்க, யாரை பார்த்தாலும் இயேசு பத்தி பேசிடுவாங்க. அது ஒரு பெரிய சிறந்த ஊழியம். சிலருக்கு ஆமே ஆமே குடும்பத்துக்காக ஜெபிக்கக்கூடிய பாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சிலருக்கு நல்ல ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். சிலருக்கு தீர்க்கதரிசன வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சிலருக்கு மற்ற இடத்துல வசனங்களை பகிர்ந்து போதிக்கிற கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சிலருக்கு வேதத்தை வாசிக்கும் போதே வேதத்தின் மகத்துவங்களை புரிந்து கொள்ளும்படி ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆக மொத்தம் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல தேவனுடைய மகிமையானவர்களை சுமக்கிறோம், தேவனுடைய மகிமையானவர்களை சுமக்கிறோம். நீ பலிபீடத்தை தூக்கி சுமக்கிறவன், அதனால அவன் வெறித்தனமா ஆயத்தமா இருக்கிறான். நீ கர்த்தருடைய குத்துவிளக்க சுமக்கிற, அவன் வெறித்தனமா ஆயத்தமா இருக்கிறான். நீ உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற, அதனால சாத்தான் கர்ச்சிக்கிற சிங்கம் போல இவனை பிடிக்க முடியாதா? யோசித்து பாருங்க, மெராரி மேல அவனுக்கு நோக்கம் கிடையாது, கெர்சோனியர் மேல நோக்கம் கிடையாது. ஏன்? அவர்கள் மாட்டு வண்டி வைத்து சுமக்கிறவர்கள். மாட்டு வண்டியில ஏத்தி விட்டு சந்தோஷமா போயிடலாம், அது மேட்டர் அல்ல. அவனுக்கு தேவை மகிமையை சுமக்கிறவன் விழணும், அபிஷேகத்தை சுமக்கிறவன் விழணும், தேவனுக்காய் அழைக்கப்பட்டவன் விழணும். அதற்காகவே அவன் திட்டம் வைத்து போராடுகிறான். பைபிள்ல வாசித்து பாருங்க, ஆதாம் ஏவாள் மகிமையை சுமந்தார்கள். சுமந்த அவர்களை நிர்வாணியாய் மாற்றும் வரையிலும் அந்த தோட்டத்தை விட்டு சாத்தான் போகலையே. திரும்ப வந்தான், திரும்ப பேசினான், திரும்ப உணர்த்தினான். எது வரைக்கும்? நிர்வாணியாகும் வரைக்கும். அப்ப யோசித்து பாருங்க, மகிமையை சுமக்கிறவன், கிருபையை சுமக்கிறவன் நிர்மூலமாகும் வரைக்கும் சாத்தான் என்ன செய்கிறான்? போராடுகிறான். நல்லா தான் போனாங்க, நல்லா தான் பயணித்தாங்க. நல்லா இருந்த இவர்களுக்குள்ள ஒரு வருத்தம் வந்தது.
என்ன வருத்தம் தெரியுமா? ஏன் ஆரோன் மாத்திரம் ஆசாரிய ஊழியம் செய்யணும்? அவனும் நம்ம வம்சம் தானே, கோகாத்து தானே, நம்ம சித்தோ பையன் தானே, பெரிய பையன் தானே, நம்ம சொக்காரங்க தானே. ஏன் அவன் குடும்பம் மட்டும் முன்ன நிக்கணும்? ஏன் மோசே மட்டும் முன்ன நிக்கணும்? ஏன் நாமும் அந்த மகிமை சுமக்க கூடியவர்கள் தானே? ஏன் நம்ம மட்டும் வளரல? ஏன் நம்முடைய வாழ்க்கை மாறல? ஏன் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியல? ஒரு கவலை வந்துச்சா? அந்த கவலையோடு கூட சேர்ந்து தூபம் போட 2-3 நண்பர்கள் சேர்ந்தாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்பினார்கள். நான் வசனத்துக்குள்ள போனா நிறைய சப்ஜெக்ட் இருக்கு, வசனமா தான் போகும். ஸோ இந்த நான் சொல்ல போறது எல்லாமே என்னாகமம் 16ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. என்னாகமம் 16ஆம் அதிகாரம். ஸோ நான் சம்பவத்தை சொல்றேன், புரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் போய் மோசேட்ட போய் ஆரோன்ட்ட போய் சண்டை போட்டாங்க. ஏன் நீங்க மாத்திரம் தான் பரிசுத்தவான்களா? கர்த்தர் எங்களை கொண்டா ஒன்றும் செய்யலையா? கோகாத் என்ன சொல்லிருப்பான்னு நினைக்கிய? பலிபீடத்தை நாங்க சுமந்தோம், நாங்க உடன்படிக்கை பெட்டி என்ன செய்தோம்? சுமந்தோம், தூபபீடத்தை சுமந்தோம், பரிசுத்தமா தான் இருந்தோம். நீங்க எப்படி ஆசாரிய ஊழியம் செய்யும்போது பரிசுத்தமா இருக்கிறீங்களோ அதே போல இந்த பெட்டியை சுமக்கிற நாங்களும் எப்படி இருந்தோம்? பரிசுத்தமா இருந்தோம் இல்லையா? நாங்க மட்டும் ஏன் அப்படி இருக்கிறோம்? நீங்க மட்டும் தான் செய்யணுமா? நாங்க வரக்கூடாதா? நாங்க தூபம் காட்டக்கூடாதா? நாங்க ஆராதிக்க கூடாதா? ஒரு கவலையை சாத்தான் விதைச்சு விட்டான் உள்ள. எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. அந்த காலவேளை நான் அந்த வசனத்தை தியானிக்கும் போது இப்படி என் உள்ளத்துல கர்த்தர் உணர்த்தினார். மற்றவர்களை பார்த்து நான் வளரவில்லை என்று எப்ப எண்ணுகிறேனோ அதுதான் சாத்தானுடைய முதல் விதை. சாத்தானுடைய முதல் விதை. மற்றவர்களை பார்த்து அவர்களை போல என்னால் வளர முடியல, அவங்கள போல என்னால் எழும்ப முடியல, அவங்கள போல என்னால் பிரகாசிக்க முடியல, அவங்க அளவுக்கு சம்பாதிக்க முடியல, அவங்க அளவுக்கு வீடு கட்ட முடியல, அவங்க அளவுக்கு என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, அவங்க அளவுக்கு என்னால் படிக்க முடியல, அவங்க அளவுக்கு ஜெயிக்க முடியலன்னு எப்ப நமக்குள்ள ஒரு கவலை விதைக்கப்படுதோ அதுதான் சாத்தானுடைய முதல் விதை. முதல் விதை. யோசித்து பாருங்க, கர்த்தர் கொடுத்த பொறுப்பு எவ்வளவு பெரிய பொறுப்பு இல்லையா? ஆரோனுக்கு அந்த ஊழியம், ஆனா கோராகுக்கு நல்ல ஒரு ஊழியம் கொடுத்திருந்தாரு. அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற கிருபையை கர்த்தர் என்ன செய்தார்? கொடுத்திருந்தாரு. அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி போகிற இடமெல்லாம் அது சுமக்கிற பாக்கியம் இவர்களுக்கு தானே கர்த்தர் கொடுத்திருந்தார். கோகாத்தியருக்கு அவ்வளவு பெரிய மகிமையான பாக்கியம் உள்ள இவர்கள் என்னைக்கு மற்றவர்களை பார்த்து தன்னை கம்பேர் பண்ண ஆரம்பித்தார்களோ அன்னைக்கு அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமா எழும்பினார்கள். என்னைக்குமே பிரச்சனை ஒரு நாள் வெளியே வராது இல்லையா? கொஞ்ச நாள் தேங்கி அவங்களுக்குள்ளே பேசினாங்க, நண்பர்களோடு சேர்ந்து பேசினாங்க, கோபம் உச்சத்துக்கு வந்துருச்சு, ரோட்ல வந்து பேசிட்டாங்க. ரோட்ல வந்து பேசின உடனே மோசே ஓடி போய் சொல்றாரு. 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் உன்னையும் உன்னோடு கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரையும் சேர பண்ணினது உங்களுக்கு அற்ப காரியமோ? இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் என்ன சொல்றா பத்தியில? இல்லை நீங்க யார் தெரியுமா? நீ இந்த இடத்துல வந்து ஆராதிக்கிறன்னா நீ யார் தெரியுமா? உன்னை பெத்த தகப்ப என்ன சாபம் விட்டான் தெரியுமா? லேவியும் சிமியோனும் ஏக சகோதரர்கள். அஸ்து பார்க்கலாமா? இவங்க மேல இருந்த சாபம் என்ன, கர்த்தர் எப்படி மாத்தி வச்சிருந்தார்? ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். யாக்கோபு சொல்றார், என் ஆத்துமாவே ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாத, என் மேன்மையே கூட்டத்தில் சேராத, தங்கள் கோபத்தினால் ஒரு புருஷனை கொன்று அரண்களை நிர்மூலமாக்கினார்களே, உக்கிரமானவர்கள் கோபமும் அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபில் அவர்களை பிரியவும் இஸ்ரவேலை அவர்களை சிதறவும் பண்ணுவேன். லேவிக்கு கிடைச்ச ஆசீர்வாதம், சிதற பண்ணுவேங்கிறார் யாக்கோபு. உன்னை சிதற பண்ணுவேன். யாக்கோபு சொல்றாங்க, ஆத்துமாவே அவங்களோடு உடன்பற்றாத, சேர்ந்துராத. இதை மோசே சொல்லி காட்டுறாரு. நீ சாதாரண காரியம் நினைக்கிறியா? இன்னைக்கு நீ தேவ சமூகத்தில் நிக்கிறது அற்ப காரியமோ? இது சாதாரண விஷயமா? உன் தகப்பன் உனக்கு விட்ட சாபம் தெரியுமா? கோத்தரத்திலே அவனை சிதற பண்ணுவேன்னு சொல்லி இருந்தார். ஆனா இன்னைக்கு அந்த கோத்தரங்களே ஆசீர்வதிக்கிற இடத்துல கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். லேவி இல்லாத வீடு இல்ல, லேவி இல்லாத கிராமம் இல்ல, லேவி இல்லாத பட்டணம் இல்ல, லேவியன் ரொம்ப அவசியமானவன்கிற இடத்துல கர்த்தர் உயர்த்தி வைத்தாரு. அற்ப காரியமா? இப்ப உன் ஸ்தானத்தை மறந்துட்டு நீ மற்றவனோடு கம்பேர் பண்ற, உன் ஸ்தானத்தை மறந்துட்டு மற்றவனோடு அவனோடு சேர்த்து வச்சு பார்க்கிற. கர்த்தர் சொல்றாரு, இல்ல இது தப்பு.
ஆனா கோராக கேட்காததுனால வேதம் சொல்லுது, பூமி தன் வாயை பிளந்து கோராகையும் அவனோடு அந்த கூட்டத்தையும் என்ன செய்தது? விலகி போட்டது. இந்த கால வேளையில நான் சொன்னேன்லவா, அவன் பதிவு இருக்கிறான், அவன் காத்து கிடக்கிறான், அவன் காவல் இருக்கிறான், அவன் காவல் இருக்கிறான். எப்ப கவலை அதிகம் ஆட்கொள்ளுகிறது, மற்றவரை போல என் பிள்ளை இல்லைங்க நினைக்கும் கவலை ஆட்கொள்ளுகிறது. மற்றவர்களை போல என்னால படிக்க முடியல, என்னால அந்த உயர்ந்த இடத்துக்கு வர முடியல நினைக்கும் ஒரு கவலை ஆட்கொள்ளுகிறது. முடியல, எனக்கு தெரியல இல்லையா? மற்றவர்களை கம்பேர் பண்ணி அவங்களும் என் கூட வந்தவங்க தான், நல்ல வீடு கட்டிட்டாங்க, நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் முடிச்சிட்டாங்க, என்னால முடியல. கவலை பத்தியலா, இது நார்மலா இருந்தா பிரச்சனை இல்ல. கவலை தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதமாய் மாறினது. கவலை மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் எழும்பி கர்த்தரை அசட்டை பண்ண வைத்தது, கர்த்தரை வேதனைப்படுத்த வைத்தது, கர்த்தரை வேதனைப்படுத்த வைத்தது. விளைவு பூமி விளங்கி போட்டது. இந்த கால வேளையில நாம் எவ்வளவு விசேஷித்தவர்கள். கர்த்தர் எவ்வளவு கிருபை நமக்கு தந்திருக்கிறார், எவ்வளவு அபிஷேகத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த காலவேளை என்னோடு கர்த்தர் உணர்த்தினது ஒண்ணுதான், மற்றவர்களோட நான் ஏன் கம்பேர் பண்ணணும்? மற்றவங்க வளரட்டும், மற்றவங்க ஓடட்டும், மற்றவங்க பிரகாசிக்கட்டும், அவங்கள போல ஏன் நான் மாறணும் நினைக்கணும் இல்லையா? அது ஒரு கவலை, அது என்னை விழுங்கி போற்றும். சாத்தான் என்னை விழுங்கி போடுவதற்கு ஆயுதமாய் பயன்படுத்துற மிகப்பெரிய ஒரு காரியம். கரம் உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க, எனக்கு தந்த கிருபையில ஓட உதவி செய்யுங்கப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணணும், எனக்கு தந்த கிருபையில ஓடணும், எனக்கு தந்த கிருபையில ஓடணும். எல்லாரும் ஜெபிக்கணும், எனக்கு தந்த கிருபையில ஓடணும் ஆண்டவரே, எனக்கு தந்த அழைப்புல நான் ஓடணும் ஆண்டவரே, எனக்கு தந்த அபிஷேகத்துல ஓடணும் ஆண்டவரே. என்னை எதை சுமக்கும்படி அழைத்தீரோ அதை சுமக்க எனக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, என்னை என்ன நோக்கத்துக்கு அழைத்தீரோ அதுல நான் ஓட எனக்கு கிருபை தாங்கப்பா. என்னை எந்த பலத்துல அழைத்தீரோ அந்த பலத்துல வாழ கிருபை தாங்க ஆண்டவரே. மற்றவங்களை கம்பேர் பண்ணியும் மற்றவங்களோடு சேர்ந்து நான் ஓட பிரயாசப்படக்கூடாது. கர்த்தர் எனக்கு தந்த அழைப்புல, கர்த்தர் எனக்கு தந்த அபிஷேகத்துல மகிழ்ச்சியோடு ஓட கர்த்தர் கிருபை தருவீராக. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இதை உடைக்க 15 தலைமுறைகள் ஆனது. ஒரு கூட்டம் மண்ணில் மூழ்கி போச்சு இல்ல, அதனுடைய பிள்ளைகளை மாத்திரம் கர்த்தர் மீதி வச்சார், கோராகின் பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் திரும்ப அந்த மகிமை கையில தூக்குறதுக்கு எத்தனை தலைமுறை ஆச்சு? 15 தலைமுறை. ஒரு தலைமுறைக்கு 40 வருஷம் வச்சு பாருங்களேன், 40 வருஷம் வச்சு பாருங்களேன். கிட்டத்தட்ட இப்ப 40 400 வருஷம், 5 கிட்டத்தட்ட 400 வருஷம் கிட்ட என்ன செஞ்சிருச்சு இல்லையா? 400 வருஷம், 400 600 இல்லையா? 40 வயசு வச்சாலே 10 தலைமுறை நாளே 400 வருஷம் ஆச்சு இல்லையா? 10 தலைமுறை 400 வருஷம், ஒரு 5 ஒரு 200 வருஷம், 600 வருஷம் இல்லையா? 600 தானே? 600 வருஷம், கிட்டத்தட்ட 600 வருஷம். அடுத்த இந்த சந்ததி எழும்பி இந்த மகிமையை தூக்குறதுக்கு 600 வருஷம் சாத்தா விழுங்கி போட்டான். ஆனா வாக்குத்தத்தம் ஒண்ணு இருக்கிறது. ஏசாயா 26ஆம் அதிகாரம், ஏசாயா 26ஆம் அதிகாரம். 19ஆம் வசனம், ஏசாயா 26:19. மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னோடு கூட எழுந்திருப்பார்கள், மண்ணில தங்கி இருக்கிறவர்களே கெம்பீரியுங்கள், உம்முடைய பனி பூண்டுகள் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும், உம்முடைய பனி பூண்டுகள் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஏசாயால கதை சொல்றாரு, இல்ல ஒரு நாள் வரும், ஒரு பனி பெய்யும், அன்னைக்கு பூமியில புதையுண்டு போனதை நான் எழுப்புவேங்கிறார், பூமியில அழிந்து போனவனை எழுப்புவேங்கிறார், பூமி விழுங்கி போன சந்ததியை எழுப்புவேங்கிறார். கர்த்தருடைய பனி பிரேதமானவர்களை புறப்பட பண்ணுமா, மரித்தோரை புறப்பட பண்ணும். மரிச்சு போயாச்சு, 15 தலைமுறை ஆயாச்சு, இனி எழும்ப வாய்ப்பு இல்லை, இனி பிரகாசிக்க வாய்ப்பு இல்லை, தலைமுறைகள் தாண்டி போகுது. 600 வருஷம் ஆச்சு, 600 வருஷம் ஆச்சு.
ஆனா 600 வருஷத்துல கர்த்தர் ஒரு கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். ஆண்டவர் இந்த நிலையை மாற்ற விரும்பினதுனால ஒரு கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். அதே வீட்டுக்குள்ள 1 2 3 4 10 பிள்ளைகள் பிறந்தது. ஆனா அதே வீட்டுக்குள்ள அன்னாள் தன்னுடைய கர்ப்பத்துல ஒரு பிள்ளை கூட இல்லாமல் தவித்த நாட்கள் இருந்தது. அவளுடைய கண்ணீர், அவளுடைய கவலை, அவளுடைய ஜெபம் எங்க கொண்டு நிறுத்திச்சு தெரியுமா? எனக்கு ஒரு பிள்ளையை தந்தா அவனை உமக்கே தருவேன், உமக்கே தருவேன். மரித்த உம்முடையவர்கள் எழுந்திருப்பார்கள். பனி மரித்தோரை புறப்பட பண்ணும். வாய்ப்பில்லை, அப்படி ஜெபிக்க வாய்ப்பில்லை. ஏன்னா எல்கானா அன்னாளுடைய புருஷன் கோராகின் வம்சத்தில் பிறந்து வளர்ந்தவர். கோராகின் வம்சத்தில் வளர்ந்தவர்கள் இவர்கள் இப்படி சொல்ல வாய்ப்பில்லை. ஆலயத்தில் வந்து ஆராதிப்பேன், என் பிள்ளை ஆலயத்தில் நிற்கும் சொல்ல வாய்ப்பில்லை. ஏனென்றால் இவர்கள் மகிமையை சுமக்க முடியாத அளவுக்கு பூமி அன்னைக்கு விழுங்கி போட்டது. ஆனா இப்ப வசனம் சொல்லுது, இல்ல, பனி அவர்களை திரும்ப உயிர்ப்பிக்கும், பனி அவர்களை திரும்ப எழுப்பும். அப்படி ஒரு பனி அன்னாளின் மேல் வீசினது, அப்படி ஒரு பலன் அன்னாளின் மேல் ஊற்றப்பட்டது, அப்படி ஒரு கிருபையை கர்த்தர் அன்னாள் மேல் வைத்தார். அவள் ஜெபித்தாள், எனக்கு ஒரு ஒண்ணு தந்து பாருங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் உமக்கு தந்துருவேன், அந்த பிள்ளை உமக்கு தருவேன், அந்த பிள்ளை உங்க சமூகத்தில் ஆராதிப்பான், உங்க மகிமையை சுமப்பான். வாய்ப்பில்லாத ஒரு ஜெபம். ஆனா அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அப்படின்னா நான் இப்படி சொல்றேன், கர்த்தருடைய உள்ளத்துல ரொம்ப நாள் இருந்த ஆசை, விழுங்கி போடப்பட்ட என் சந்ததி திரும்ப எழும்பணும், விழுங்கப்பட்ட என் ஜனம் திரும்ப எழும்பணும். இந்த கால வேளையில ஒருவேளை விழுங்கப்பட்டது போல் இருக்கலாம், சத்தான் விழுங்கி போட்டது போல் இருக்கலாம், என்னால பிரகாசிக்க முடியாத நிலையில தள்ளப்பட்டது போல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய மகிமை நம்மேல் வெளிப்படுமானால், கர்த்தருடைய பணி நம்மேல் வெளிப்படுமானால், நான் இப்படி சொல்றேன், கர்த்தருக்கு தேவை விழுங்கப்பட்டவன் புறப்படணும், கர்த்தருக்கு தேவை விழுங்கப்பட்டவன் வெளியே வரணும். ஏன்னா விழுங்கப்பட்டதோட வாழ்வது தேவ நோக்கம் அல்ல, விழுங்கப்பட்டதோடு ஜீவிப்பது கர்த்தருடைய நோக்கம் அல்ல. விழுந்து போன அனைவரையும் தூக்கி எடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கோராகு அவன் யோசிக்கல, அவன் யோசிக்காம ஒரு வருத்தத்தை அவனுக்குள் உருவாக்கினான், ஒரு கவலை அவனுக்குள் வந்தது, மகிமையை சுமக்க வேண்டிய விழுந்து போனான். ஆனா அதே சந்ததியை திரும்ப கர்த்தர் தட்டி எழுப்பினார். அதே சந்ததிகளை கர்த்தர் ஒரு தூசியை தட்டி எழுப்புவது போல ஆண்டவர் பூமியின் தூளில் இருந்து எழுப்பினார், எழுப்பினார், கொண்டு வந்து விட்டார். ஏலியின் சமூகத்தில் யாரும் எதிர்பார்க்கல, இங்க ஒருவன் எழும்பி வருவான், அவன் பிரகாசிப்பான் என்று யாரும் கனவு காணல. ஆனா ஒரே ஒரு சாமுவேலை ஆண்டவர் வெளியே புறப்பட பண்ணினார். அதுல இருந்து கோராகின் சந்ததிகள் கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டமாய் ஆண்டவர் மாற்றினார். ஆண்டவரை பாட்டு பாடி ஆராதிக்கிற கூட்டமாய். முன்னெல்லாம் சுமக்கணும், இப்ப ஆலயம் கட்டியாச்சு, சுமக்க வாய்ப்பில்லை. அதனால தாவீது சொல்றாரு, கோராகின் சந்ததிக்கு ஒரு முக்கியமான வேலை பாட்டு பாடுற வேலை, உட்கார்ந்து உட்கார்ந்து கர்த்தரை பாட்டு பாடுற வேலை, ஆராதிக்கிற வேலை. அன்னைக்கு தோளில் சுமந்தார்கள், இப்ப இதயத்தில் சுமக்கிறார்கள். அன்னைக்கு தோளில் சுமந்து கர்த்தரை ஆராதித்தார்கள், இப்ப கர்த்தர் எழுப்பி விட்டிருக்கிறாரு. கோராகின் புத்திரர்கள் பாடுகிற பாடல் என்று சங்கீதங்கள்ல வாசித்து பாருங்க, அநேக சங்கீதங்கள் இப்படி இருக்கும். கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். அவங்ககிட்ட போய் கொடுத்தாச்சுன்னா போதும், அவங்க உட்கார்ந்து மியூசிக் வாசித்து பாட்டு பாட ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த பாடலின் சத்தம் தேசம் எங்கு தொனிக்க ஆரம்பித்தது. அந்த பாடலில் கர்த்தர் மகிழ ஆரம்பித்தார். தாவீது எழுதி கொண்டு கொடுக்கிறது வேலை, அவங்க பாடி பாடி கர்த்தரை உயர்த்துறது வேலை. 24 மணி நேரமும் ஆலயத்தின் வாசல்ல உட்கார்ந்து ஒரு டீம் மியூசிக் வாசிக்குது, ஒரு டீம் பாட்டு பாடுது. அதுல முக்கியமான டீம் கோராகின் புத்திரர்கள். அந்த புத்திரர்களை கர்த்தர் கையில் எடுத்தார். அப்படியானால் இந்த பகல் வேளையிலே நான் விழுங்கப்படுவது தெய்வ நோக்கம் அல்ல. நான் விழுங்கப்படும் போது அதை பார்த்து கொண்டவர் சும்மாவும் இருப்பவர் அல்ல. விழுங்கப்பட்டவனை திரும்ப எழுப்ப கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். விழுங்கப்பட்டவனை உயிர்ப்பிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கோராகின் சந்ததிகளை அவர் திரும்ப எழுப்புவாரானால் நம்மையும் எழுப்பி தம்முடைய மகிமையை சுமக்க வைக்க கர்த்தர் வல்லவர்.
ஹல்லேலூயா. கர்த்தர் வல்லவர், கர்த்தர் வல்லவர். அவர் நம்மை தட்டி எழுப்ப கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. ஆமே, நான் சாத்தானால் விழுங்கப்படக்கூடாது. ஒருவேளை பதிவிருந்து மேற்கொண்டிருந்திருக்கலாம், ஏதோ ஒரு நிலையில நீங்கள் மூழ்கி போனது போல் இருக்கலாம். எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் உலர்ந்த எலும்புள்ள பள்ளத்தாக்கில் கர்த்தர் இறங்கி வந்து எசேக்கியேல் சொன்னார், தீர்க்கதரிசன உரை, நான் அவைகளை எழுப்புவேன்னு சொன்னார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன உரைத்த போது எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்தது, நரம்புகள் உருவானது, சதை உருவானது, மாம்சம் உருவானது. திரும்பவும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன உரைத்த போது அவைகளுக்குள் ஜீவன் வந்தது. அந்த ஜீவன் வந்த போது அவர்கள் ஒரு சேனையாய் மாறினார்கள். யோசித்து பாருங்க, எலும்பாக்கப்பட்டவனும் பிரகாசிக்க வாய்ப்பு இருக்கிறது, மூழ்கடிக்கப்பட்டவனும் எழும்ப வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை யார் மேல் வீசுகிறதோ அவனை தட்டி எழுப்ப கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் வல்லவர். ஏன் தெரியுமா? நான் இருப்பது அவருடைய பலத்த கரத்துக்குள், நான் இருப்பது கர்த்தருடைய கரத்துக்குள். ஆமென், ஆமென். கர்த்தருடைய கரத்துக்குள் இருக்கிறவன் மூழ்கி போக கர்த்தர் விட மாட்டார். அவனை தூக்கி எடுக்க ஆண்டவர் வல்லவர். நாம் மனுஷன் கையில் அல்ல, நாம் உலகத்தின் கையில் அல்ல, சாத்தானின் கையிலும் அல்ல, நாம் இருப்பது கர்த்தருடைய கையில். ஆமென். கர்த்தர் நல்லவர். யோசேப்பு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, முத பிள்ளை பிறந்துருச்சு, மனாசே. என்ன பேர் வச்சான் தெரியுமா? என் தகப்பன் வீட்டாருடைய வருத்தத்தை கர்த்தர் மறக்கும்படி செய்தார் என்று சொல்லி மனாசேன்னு பேர் வச்சான். பேர் வச்ச 2 வருஷம் கழிச்சு முன்ன நிற்கிறான் தகப்பனின் குடும்பத்தினர்கள். எந்த வீடு வேண்டாம் நினைச்சானோ, எந்த வீடை இனி மறந்துருவோம் நினைச்சானோ, இனி இந்த வீட்டுக்கு போகவே முடியாது, இனி நமக்கு அது வாழ்க்கையே இல்லை, யாரும் தேடி வரல, வேண்டாம், என்ன நினைச்சானோ தெரியல, என் தகப்பன் வீடே மறந்து போச்சுங்கிறான். அந்த பிள்ளை பறக்கும் போது சொல்றான், அப்பா மூஞ்சி மறந்துருச்சு, அண்ணமார் மூஞ்சி மறந்துருச்சு, எல்லாமே மறந்துருச்சு, கர்த்தர் மறக்கும்படி செய்தார்னு அன்னைக்கு பேர் வச்சான். 1.5 வருஷம் ஆகல, அவன் கண்ணு முன்ன 10 சகோதரர்களும் அங்க வந்து நின்றார்கள். யோசித்து பாருங்க, யோசேப்பு நினைச்சா முடிந்ததுன்னு. கர்த்தர் விடலையே, கர்த்தர் விடலையே. அந்த பஞ்ச காலத்தில் யாக்கோவின் பிள்ளைகளை யோசேப்புக்கு முன்ன வந்து நிறுத்தினான். யோசேப்பின் உள்ளம் குமுறினது. யோசேப்பின் உள்ளம் எந்த சகோதர மறந்தானோ, எந்த வீட்டை மறந்தானோ, இனி அவ்வளவுதான் நினைச்சு எல்லாத்தையும் மறந்து ஒரு ஒரிஜினல் எகிப்தியனாவே மாறிட்டான், ஒரிஜினல் எகிப்தியனாவே இருக்கிறான். ஆனா அப்பா ஆண்டவர் அவனை விடல விடல விடல, தட்டி எழுப்பினாரு. சகோதரனை கண்ட உடனே கேட்கிறான், உங்க வயதான தகப்பன் சுகமா இருக்கிறாரா? நல்லா இருக்கிறார், இருக்கிறார், சுகமா இருக்கிறார். அவன் உள்ளம் பொங்கினது, தகப்பனை காண இருதயம் பொங்கினது. பெண்ணியமின் ஞாபகத்துக்கு வருது, அப்பதான் தகப்பன் ஞாபகத்துக்கு வர்றார், பொங்குது உள்ளம். யோசித்து பாருங்க, சாத்தான் விழுங்கி போட்டவைகளை கர்த்தர் புறப்பட செய்வார். சாத்தான் விழுங்கி போட்டதை கர்த்தர் புறப்பட செய்வார். இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு புரிகிறது? என் வாழ்வில் என் ஜெப நேரத்தை விழுங்கி இருக்கலாம், கர்த்தர் புறப்பட செய்வார். பரிசுத்தத்தை விழுங்கி இருக்கலாம், கர்த்தர் புறப்பட செய்வார். சந்தோஷத்தை விழுங்கி இருக்கலாம், கர்த்தர் புறப்பட செய்வார். என் சுக வாழ்வை சாத்தான் விழுங்கி இருக்கலாம், கர்த்தர் புறப்பட செய்வார். உடமானமா சந்தனாதரா, ஒரு நிமிடம் கரந்தட்டி கர்த்தரை உயர்த்துக பார்க்கலாம். இப்ப ஒரு பனி பெய்யட்டும், ஒரு அபிஷேகம் பெய்யட்டுமே. அதரபாலமா ரிக்கமனவதரா, விழுங்கப்பட்டவைகள் புறப்படுவதாக, விழுங்கப்பட்டவைகள் புறப்படுவதாக. உடபாலவா ரியாதரா ஓரபாலஹதரா, அந்த துதி, அந்த ஆராதனை, அந்த ஜெபம், அந்த பரிசுத்த வாழ்க்கை, கர்த்தருக்கு ஜீவித்த அனுபவங்கள், அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷங்கள் திரும்ப புறப்படுவதாக. எத்தனை பேர் ஆண்டவரை உயர்த்துறீங்க? எத்தனை பேர் கர்த்தரை உயர்த்துறீங்க? தேவ மகிமை புறப்படுவதாக. யோசேப்பை போல எல்லாம் முடிச்சு இனி அவ்வளவுதான் நினைச்சோம்ல, கர்த்தர் சொல்றார், இல்ல 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 யோசேப்பே, இல்ல யோசேப்பே, நீ மறக்கல, சாத்தான் விழுங்கி இருக்கலாம், ஆனா இல்ல, யாக்கோபை காணும் வரையிலும், யாக்கோபை காணும் வரையிலும், எழுப்புதலை காணும் வரையிலும், அபிஷேகத்தை காணும் வரையிலும் உடவல்லவர் யாத்தரா சாத்தான் மேற்கொள்வதில்லை. நீ பார்க்க வேண்டிய ஒரு யாக்கோபு இருக்கிறது, ஒரு யாக்கோபு இருக்கிறது. நன்மையை காணும் முன் நீ மடிவதில்லை, மடிவதில்லை, மடிவதில்லை. ஓ ரபாலஹதுடா, நன்மையை காணும் முன் நீ தோத்து போவதில்லை. ஷபாலஹதாரா, நன்மையை காணும் முன் தடுமாறுவதில்லை. ரபாலஹதாரா மானதாரா. ஓ ஹalleluya.
அவர் செய்ய வல்லவர், வல்லவர், வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, யாக்கோபு நினைத்தா எல்லாம் முடிஞ்சு, பிள்ளை செத்து போயிட்டு, பிள்ளை செத்து போயிட்டு, பிள்ளை வஸ்திரம் மாத்திர கையில் இருக்குது. ஒரு 17-18 வருஷமா வஸ்திரத்தை மட்டும் வச்சு வச்சு அழுதுட்டே இருக்கிறான். வஸ்திரம் மட்டும் இருக்கு. அந்த பீரி போட்ட அந்த கிழிந்த இடங்களை பார்த்து 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 பிள்ளை செத்து போயிட்டு, பிள்ளை செத்து போயிட்டு. ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு நம்பிக்கை வாழ்ற. இப்ப பென்யமீனையும் அவன் கூப்பிடுறான், பென்யமீனை கூப்பிடுறான் யோசேப்பு. யோசேப்புன்னு தெரியாது. தகப்பன் சொல்றாரு, இதுக்கு மேல வாழ்ந்து என்ன பிரயோஜனம், வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? சிமியோன் அங்க, யோசேப்பை காணும், பென்யமீனும் கூட்டு போறீங்க, நான் எதுக்கடா உயிரோடு இருக்கிறேன், நான் எதுக்கு வாழ்றேன்? பிள்ளைகளற்றவனே போல் இருப்பேங்கிறான் யாக்கோபு. பிள்ளைகளற்றவனை போல் இருப்பேன். எல்லாம் முடிச்சு, எல்லாம் என்னோட்டு போயிருச்சு. வசனம் சொல்லுது, அவர்கள் யோசேப்பை சந்திச்சுட்டு திரும்ப வந்தார்கள். யோசேப்பை அனுப்புனா அது சம்பவம்லாம் வேண்டாம், விஷயத்துக்கு வருவோம். யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துறான் சகோதரருக்கு. எல்லாரும் கண்டு சந்தோஷம். தகப்பனை கூட்டுற சொல்லி ரதங்களையும் குதிரைகளையும் அனுப்புறான். 12 பேர் 11 பேர் ஓடி வரான் சந்தோஷத்தோடு. தகப்பன் வந்து சொல்றான், நாங்கள் யோசேப்பை கண்டோம், நாங்கள் யோசேப்பை பார்த்தோம். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். சத்து போயிட்டான் நினைச்சோம், உயிரோடு இருக்கிறான். இவங்க தான் தூக்கி கொண்டாங்க, இவங்க தான் தூக்கி போட்டாங்க, இவங்க தான் வித்தாங்க. ஆனா இப்போ இவங்க சொல்றாங்க, இல்ல நாங்க பார்த்தோம் யோசேப்பு இருக்கிறான். தைரியமா சொல்றாங்க. பென்யமீன் சொல்றப்ப, நான் பார்த்தேன், அண்ணன் பார்த்தேன்ப்பா, அண்ணன் ராஜாவா இருக்கிறான். அந்த வசனம் எப்படிதான் இருக்குது? ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 27வது வசனம். அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போது தன்னை ஏற்றுக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை கண்டபோது தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி, யாக்கோபின் ஆவி, யாக்கோபின் ஆவி, எல்லாம் நம்பிக்கை இல்லைல்ல, எந்த நம்பிக்கையுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு. எப்பக்கமும் ஜீரோ, எப்பக்கமும் ஜீரோ. யோசேப்பு இல்ல, 12 வருஷமா வஸ்திரம் மட்டும் தான் கண்ணில் இருக்கு. இப்ப சிமியோனும் அங்க ஜெயில இருக்கிறான், மீதி 9 பேர் தான் அங்க இருக்கிறான். பென்யமீனை கூட்டு போ நிக்கிறான். யூதா அழுறான், அப்பா தயவு செய்து அனுப்புங்க, இல்ல நான் சிமியோனும் வர முடியாது, ஆகாரம் இல்ல, அழுறான். அப்பா சொல்றாரு, பென்யமீனுக்கு ஏதாச்சு நான் என்னை உயிரோட பார்க்க மாட்டேங்கிறார். எல்லாரும் போகும்போது தகப்பன் சொல்றாரு, நான் பிள்ளையற்றவனை போல இருக்கிறேன். 12 பிள்ளை பெத்த வேண்டாம், 13 பிள்ளை, ஒரு பொட்ட பிள்ளை, 13 பிள்ளை பெத்த வேண்டாம், அனாதை போல உட்கார்ந்து இருக்கிற, அனாதை போய் யோசித்து அந்த சிச்சுவேஷன் யோசித்து பாருங்க. இவங்க திரும்பி வருவானான்னு தெரியல. அவன் பென்யமீனை கூப்பிடுறான், திரும்பி வருவானான்னு தெரியல. அங்க யோசேப்பு பென்யமீனை பிடிச்சு விட மாட்டேங்கிறான், பென்யமீனை திருடேங்கிறான், பென்யமீன்ட்ட என் பாத்திரம் இருக்குங்கிறான், விட மாட்டேன்றான். அப்போ யூதா சொல்றான், ஐயா நாங்க வந்து சும்மா ஆகாரத்துக்காக வந்தோம், நீர் தான் கேட்டீர், உங்க அப்பா இருக்காரா, எத்தனை பிள்ளைகள்னு கேட்டீர், நாங்க சொன்னோம். அப்போ அவனும் வந்தாதான் விடுவேன்னு சொன்னீர், அவனையும் கூட்டு வந்துட்டோம். இப்ப இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? நான் இவனை மட்டும் கூட்டு போலன்னா என் தகப்பனுடைய ஜீவனும் இவனுடைய ஜீவனும் இணைந்திருக்கு. இவனை அடிச்சாலும் அவர் சாவுவாரு, அவர் செத்தாலும் இவன் சாவுவான். இந்த 2 பேருடைய ஆவி அவ்வளவு இணைஞ்சிருக்க முடியாது, இந்த 2 பிரிக்கவே முடியாது. யோசேப்பிட்ட யூதா அழுறான், என்ன வச்சுக்கோறோம், என்ன வச்சுக்கோறோம், ஒற்றுமை, ஒற்றுமை. யோசேப்புடைய உள்ளம் பொங்குனது. அப்பதான் தன்னை வெளிப்படுத்துறான், தான் யோசேப்புங்கிறத வெளிப்படுத்தி சந்தோஷமா பேசி அனுப்பியாச்சு. இப்ப தகப்பன் காத்து கிடக்கிறான் பிள்ளைகளுக்காக. 12 பேரும் வந்து சொல்றான், அப்பா யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். யாக்கோபுக்கு நம்ப தெரியல. ஏன் நம்ப தெரியல? 12 வருஷம் ஆச்சு, 13 வருஷம் மேல ஆச்சு, நம்ப முடியல. ஆனா யோசேப்பு அனுப்பின ரதங்களை, குதிரைகளை, உச்சிதங்களையும் கண்டபோ வசனம் சொல்லுது, அவன் ஆவி உயர்த்தது. யாக்கோபின் ஆவி, யாக்கோபின் ஆவி. 17 வயசுல வெளியே போனவன் கிட்டத்தட்ட 32 வயசுல கேள்விப்படுறாரு யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்.
கிட்டத்தட்ட 5 வருஷம் தாண்டிச்சு இல்ல, உயிரோடு இருக்கிறான்னு கேள்விப்படுறாரு. 15 வருஷம் கவலை, 15 வருஷம் துக்கம், 15 வருஷம் வேதனை, 15 வருஷமா சஞ்சலத்தோட வாழ்றார். 15 வருஷம், 1-2 வருஷம் இல்ல, 15 வருஷம். ஆனா அந்த வார்த்தையை கேட்ட உடனே சாத்தான் விழுங்கன்னு அவருடைய ஆவி உயிர்த்தது. பூமி விழுங்கன்னு அந்த ஆவி உயிர்த்தது. அந்த 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 செய்தியை கேள்விப்பட்டு காட்சியை கண்டபோ உயிர்த்தது. 28ஆம் வசனம், இஸ்ரவேல் என்ற குமாரனாகிய யோசேப்பின் உயிரோடு இருக்கிறார். இது போதும், நான் மரணம் அடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன். இந்த கால வேளையில நான் சொல்லுகிற வசனத்தின் ஆழத்தை எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? என் ஆவியை உயிர்ப்பிக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். சாத்தான் விழுங்கினான். அவன் எல்லாத்தையும் முடிச்சு வச்சிட்டான், விழுங்கி வச்சிருக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றார், இல்ல, யோசேப்புக்கு சொல்றார், உன் தகப்பன் இருக்கிறான். யாக்கோபுக்கு சொல்றாரு, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். 2 பேருடைய ஆவியும் உயிர்த்தது. யோசேப்பு எல்லாத்தையும் மறந்துட்டான், யாக்கோபு எல்லாத்தையும் மறந்துட்டாரு. ஆனா செத்து போன ஆவியை ஒரே ஒரு சத்தம், ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு காட்சி உயிர்ப்பித்ததென்றால் இந்த பகல் செத்து போன ஆவிகள் உயிர்ப்பிக்கப்படுவதாக. உடபாலமா ரியாத்தரா, ஒரு அக்கினி ஊட்டப்படுது, ஒரு அக்கினி சபை நடுவுல ஊட்டப்படுது. ஆதாரமானமா ரிக்கவாலவாதரா உடபாலவாதரா ஓராவா சந்தனா. செத்து போனது ஆவி இப்ப உயிர்க்குது. உடபாலமா ஆதாரகடதரா. செத்து போன அபிஷேகம், செத்து போன வாழ்க்கை, செத்து போன ஜீவியம். உடபாலமா அவுடதாரா ஆதாரகதுடாதரா ரிக்கமானதரா. இப்ப ஒரு பலத்த அபிஷேகம். கரந்தட்டி கத்தரை துதிக்கணும். உடபாலவாவுடி யாத்தரா. யாக்கோபின் ஆவி உயிர்த்தது போல ஐயா அம்மா, ஆவி உயிர்க்கட்டும். ஆவி உயிர்ப்பிக்கப்படுவதாக. விடாதீங்க. 2 நிமிஷம் நல்ல ஆவியில போராடுங்க. 2 நிமிஷம் ஆவியில போராடணும். செத்து போன ஆவி உயிர்ப்பிக்கப்படுவதாக. உடவலவா ரியாந்தரா. செத்து போன வாழ்க்கை, செத்து போன ஜீவியம் எல்லாம் முடிந்தது என்று நினைச்சோம்ல, எல்லாம் முடிந்தது. ஓராகாதாரமா ஆதாரகத்துடா. அந்த கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. இப்ப ஷாபாதாரமா ஓராகாதாரா. உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உடவலவதரா. உன்னை அடக்குகிற, உன்னை தம்முடைய கையில் வைத்திருக்கிற உன் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தரை துதி பார்க்கலாம், கர்த்தரை உயர்த்துக பார்க்கலாம். ஷாகாதுரமா அவுடாதாரமா ஆதாரகதுடா ரேவனாகதர. பலவீனம் மேற்கொள்ளுதில்ல, வியாதி மேற்கொள்ளுதில்ல. அது வசனத்தை மறக்க வைக்குது, ஆண்டவரை மறக்க வைக்குது, ஆமே சந்தோஷத்தை மறக்க வைக்குதுல. இப்ப ஒரு பலத்த அபிஷேகம். ஆதாரமானமா ரிக்கவலவதரா உடவலவவுடியாந்தரா. எங்கெல்லாம் பலவீனம் மேற்கொண்டதோ அங்கெல்லாம் தேவ பலன். கமனஹதர உடவலவவுடியாந்தரா. எங்கெல்லாம் பலவீனங்கள் மூடினதோ அங்கெல்லாம் கிறிஸ்துவின் பலன். கவலவஷதர உடவலவ கவலஹதர ஓரவ ஷகனஹதர. யோசித்து பாருங்க, யோசேப்பு உயர்த்தப்பட்ட போதிலும் தரிசனம் மறந்து போச்சு இல்ல. யோசேப்பு உயர்த்தப்பட்டாச்சு, அரண்மனையில் உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப கூட தன் தகப்பன் வீடு ஞாபகத்துக்கு வரல. அந்த அரிக்கட்டுகள் தன்னை வணங்கி நின்னது ஞாபகத்துக்கு வரல. எது வரல. தரிசனம் மறந்துருச்சு, திட்டம் மறந்துருச்சு, அபிஷேகம் மறந்துருச்சு. நான் இப்படி சொல்லட்டுமா, காலம் போற போக்குல வாழ்ந்துருவோங்கிற நிலைமைக்கு யோசிப்பு வந்துட்டான். அதனால தரிசனத்தை குறித்து அறிவில்லை, திட்டங்களை குறித்து அறிவில்லை, எல்லாம் மறந்துருச்சு. ஆனா யோசேப்பின் சகோதரர்கள் தனக்கு முன்ன வந்து நின்ன போது வசனம் சொல்லுகிற
நடத்துகிறது. கர்த்தர் கொடுத்த தரிசனம் யோசேப்புக்கு நினைவுக்கு வந்தது. கர்த்தர் கொடுத்த தரிசனம் யோசேப்பின் கண்களுக்கு முன்ன வந்தது. 17 வயசுல கொடுத்த தரிசனம் 32 வயசுல 17 வயசுல கொடுத்த தரிசனம் தரிசனம் கர்த்தர் தந்திருப்பாரானால் இப்ப அது உயிர் பெறுகிறது. கர்த்தர் கொடுத்த தரிசனங்கள், கர்த்தர் கொடுத்த திட்டங்கள் உங்க மேல வாக்குத்தத்தங்களை கர்த்தர் வைத்திருப்பார். ஆனால் எத்தனை வருஷம் ஆனாலும் அதை சாக விட மாட்டார், சாக விட மாட்டார். உயிர் பெறுவதாக. ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல, சாதாரணமானவர் அல்ல. ஏன் தெரியுமா? யோசேப்பு இல்ல, யோசேப்பு செத்து போயிட்டான். யோசேப்புடைய வஸ்திரம் மட்டும் தான் கையில் இருக்கு. அப்ப யாராவது செத்து போன பிள்ளைக்கு சொத்து எழுதுவாங்களா? யாராவது செத்து போன பிள்ளைக்கு சுதந்திரம் கொடுப்பாங்களா? இல்லையே. யாக்கோபு கொடுத்தானே. யாக்கோபு அந்த சீகேம் பட்டணத்துக்கு இருக்கு, பட்டணத்தில் அது ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணத்தை சுற்றி இருக்கிற லேண்ட் எல்லாம் யார் பேரில் எழுதினா தெரியுமா? யோசேப்பின் பேரில் என்ன செய்தாரு? எழுதி வச்சாரு. எந்த நம்பிக்கையில தெரியாது, ஆனால் மனசு சொல்லுது எழுதி வைப்போமே, எழுதி வைப்போமே, யோசேப்புக்கா இருக்கட்டுமே. அந்த கிணத்துல தான் விழுந்தான்னு தெரியாது, அந்த கிணத்துல தான் விற்கப்பட்டான்னு தெரியாது. ஆனா யாக்கோபு அறியாமலே அந்த கிணத்தை எழுதி வைச்சாரு. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த கிணறு யாக்கோபின் கிணறு. அது தண்ணீர் திரண்டு திரண்டு வந்துட்டே இருக்குது. அந்த தண்ணீரை தேசமே குடித்து மகிழ்ந்தது. அந்த தண்ணீரை சமாரியா பட்டணம் குடித்து மகிழ்ந்தது. யோசித்து பாருங்க. யோசேப்பு விழும்போ தண்ணி இல்லை, யோசேப்பு விழும்போ வெறும் குழி. ஆனா அந்த நிலம் யோசேப்புக்கு சொந்தமானது, யோசேப்புக்கு சொந்தமானது. கர்த்தர் எழுதி வைத்தார். அதுதான் வாக்குத்தத்தம். நான் இப்படி சொல்றேன், வாக்குத்தத்தம் நிறைவேறாம இருக்கலாம், ஆனா வாக்குத்தத்தம் தன் பாதையில் நம்மை நடத்தும், நடத்தும். வாக்குத்தத்தம் வேண்டாம், 100க்கு 100 நடக்கல, 15 வருஷமா நடக்கல. ஆனா யாக்கோபுடைய உள்ளம் சொல்லுது, இந்த கிணறு யோசேப்புக்கு சொந்தம், இந்த நிலம் யோசேப்புக்கு சொந்தம். இந்த பகல் வேளையில் நீங்க போகிற பாதை சாதாரண பாதை அல்ல, வாக்குத்தத்தத்தின் பாதை, வாக்குத்தத்தத்தின் பாதை. அச்சரமானதரா உடவலவடியாதரா சாத்தா மேற்கொள்றான்ல. வாக்குத்தத்தம் நம்மை நம்மை இந்த பாதை நடத்துகிறது. இந்த பாதை முடிவில் மகிமை உண்டு. பாருங்க, அந்த கிணறு யோசேப்புக்கு கிணறு, யாக்கோபுக்கு தெரியாது, எழுதி வைத்தார். ஆனா யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போ எப்படி ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி, கனிதரும் சொல்ல, கனிதரும். ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தினா? ஏன் இப்படி சொல்ல? கனிதரும் திராட்சை செடி ஏன் பயன்படுத்தினா? ஏன்னா அந்த கிணத்துல தண்ணி வருது இல்ல, அந்த தண்ணி இருக்கிற இடத்துல யாக்கோபு என்ன நினைச்சிருப்பாரு? சரி, யோசேப்புக்கு நிலம், கொஞ்சம் திராட்சை செடி நட்டு விடுவோம், கொஞ்சம் ஏதாவது செய்வோம், ஏன்னா என் பிள்ளை இல்லை, அவன் நினைவா அந்த தோட்டமாவது வளரட்டுன்னு விட்டா அந்த தோட்டம் பூத்து குலுங்குது, அந்த தோட்டம் ஆசீர்வாதமா இருக்கு, திராட்சை கொடிகள் பழுத்து தொங்குது. பார்க்கும் போதெல்லாம் யோசேப்பு யாக்கோபுக்கு ஒரு ஆறுதல் இருந்திருக்கலாம். ஆனா இப்ப சொல்றாரு, டே மக்களே, எனக்கு இப்பதான் புரியுது, அந்த திராட்சை கொடி பூத்து குலுங்கும் போதே நான் புரிஞ்சிருந்திருக்கணும், என் பிள்ளை உயிரோடு இருக்கிறா. திராட்சை செடி பூத்து குலுங்கிச்சுல. நான் என்ன சொல்றேன்? வாக்குத்தத்தம் நம்மளை இன்னும் நடத்துது இல்ல, வசனம் இன்னும் நடத்துது இல்ல, அழிந்து போக விடல, சாத்தான் கையில விடல, நம்மளை சத்துரு மேற்கொள்ள விடல, இம்மட்டு கதை தூக்கி நிறுத்துறாருல. அப்ப புரிஞ்சுக்கணும், வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறும், தரிசனம் நிறைவேறும், கர்த்தர் கொடுத்த திட்டங்கள் நிறைவேறும். அதனாலதான் யாக்கோபு சொல்றாரு, யோசேப்பே கனிதரும் திராட்சை செடி, கனிதரும் திராட்சை செடி. ஏன்னா இன்னைக்கு அல்ல, அப்பவே பார்த்துட்டேன், உன் நிலம் முழுக்க திராட்சை தோட்டமா இருக்கு, உன் நிலம் முழுக்க செல்வ செழிப்பா இருக்கு. பகைங்க உன் மேல வில்லை ஏவினார்கள், ஆனா நீ உறுதியா நின்ற, கர்த்தரின் கரம் உன் மேல் இருந்தது. ஹல்லேலூயா! கர்த்தரின் கரம் அவன் மேல் இருந்தது. யோசித்து பாருங்க, தரிசனம் எப்படி நடத்திட்டு போகுது பார்த்தீங்களா? சாத்தான் மூடி போட்டான், யோசேப்பையும் மூடினான், யாக்கோபையும் மூடினான். ஆனா 2 பேரையும் கர்த்தர் நேர்வழியாகவே நடத்தினார். யாக்கோபையும் உலகம் மூடிச்சு,
போத்திபாரி மனைவி மூடினாள், சிறைச்சாலை மூடினது, வெளியே வர முடியாது. யாக்கோபுடைய வாழ்க்கையே மூடினது. ஆனா வசனம் சொல்லுது, அந்த குடும்பங்களை கர்த்தர் ஒன்றிணைத்தார், தரிசனம் நிறைவேறினது. இந்த கால வேளையில விழுங்குவது வேணா அவன் வேலையா இருக்கலாம், ஆனா தட்டி எழுப்புவது கர்த்தருடைய காரியம். விழுங்குவதற்கு அவன் எவ்வளவு உற்சாகமா இருக்கிறானோ, பதிவு இருக்கிறானோ, பீரும்படி காத்திருக்கிறானோ, அதை விட 2 மடங்கு அவர் என்னை விசாரிக்கிறவரானபடியா, அவர் என்னை விசாரிக்கிறவரானபடியா. சாத்தான் நினைச்சான் இவனை விடுவிக்கிறவன் இல்லை என்று. கர்த்தர் சொல்றார், இல்ல, விசாரிக்கிற ஒருத்தர் உண்டு. சாத்தான் சொல்றான் உன்னை விடுவிக்கிற ஆள் இல்ல. கர்த்தர் சொல்றார், போடா, விசாரிக்க ஒருவர் உண்டு, விசாரிக்க ஒருவர் உண்டு. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் விசாரிக்கிறவர். ஆதாரமானாதார ஓரா காதாரமா, என் குடும்பத்தை விசாரிக்கிறவர், பிள்ளைகளை விசாரிக்கிறவர், சபையை விசாரிக்கிறவர், என் வாழ்வை விசாரிக்கிறவர். அவர் என்னோடு உண்டு. ஹல்லேலூயா. அவர் என்னை விசாரிக்கிறவர். ஆமே. விசாரிப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. ஆண்டவருடைய விசாரணை அதுக்கு பைபிள்ல நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. ஒருவன் குற்றுயிராய் கிடந்தான், பார்த்துட்டு அப்புறம் போக மனம் இல்லை. தன் கையில் இருந்த எண்ணெய் எடுத்து அவனுக்கு வார்த்து, திராட்சை ரசத்தை எடுத்து வாயில ஊற்றி அவனை குடிக்க கொடுத்து, சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்தில் போய் கொண்டு விட்டு, இவனுக்கு ஆகும் எல்லா செலவையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு சத்திரக்காரன் கையில் பராமரிப்புக்கு விட்டு விட்டு போனார். விசாரிப்பு நான் தெரியுமா, என்னை காயங்கட்டி எனக்கு தேவைகளை சந்தித்து என்னை ஆவியானர் கையில் விட்டு கொடுத்துருவாரு. ஆவியானருக்கு வேலையே என்னை பராமரிப்பது தான், பராமரிப்பது தான். ஒன்று தெரியுமா, ஏனும் விழுந்து போகலை, ஏனும் அழியலை, ஏன் இன்னும் நம்ம ஓடிட்டே இருக்கிறோம், கர்த்தர் இன்னும் நம்மளை ஏன் பலப்படுத்துறான்னா, நாம் இருப்பது சத்திரக்காரன் கையில், ஆவியானர் கையில். அவருக்கு வேலையை பராமரிக்கிற வேலை தான். ஆகாரம் தந்து பலப்படுத்தி சுகப்படுத்தி நம்மளை பராமரிப்பதற்கு சத்திரக்காரன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சாத்தான் விளங்குவான், கர்த்தர் பராமரிப்பார். சாத்தான் விளங்குவான். நான் எப்படி சொல்லட்டுமா, ஆண்டவருக்கு வெளியே வச்சு தான் பராமரிக்கணுங்கிற அவசியம் இல்லை. தேவைப்பட்ட கல்லறைக்குள்ள வச்சு என்ன செய்வார் சொல்லுங்க, கல்லறைக்குள்ள வச்சும் அவருக்கு முடியும். அவருக்கு அந்த சக்தி உண்டு. லாசரு செத்து 4 நாள் ஆச்சு. கல்லறையை புரட்டும் போ மார்த்தாள் சொன்னா, இனி நாருமே செத்து போன சார் என்ன செய்யும், 4 நாள் ஆச்சியா, நாருயா, கந்த வர்க்கங்களையும் தாண்டி நாரும் அப்படிங்கிறா. ஏசுல திறந்து விடு, லாசருவே வெளியே வா. வெளியே வந்தா அவனை எப்படி உள்ள வச்சாங்களோ அப்படி என்ன செய்கிறான், வெளியே வர்றான். அந்த ஸ்கின் கெட்டு போக விடலையே, அந்த கண்கள் கெட்டு போக விடலையே, சரத்துல புழு வெளியே வரணும், வர விடலையே. கல்லறைக்குள்ள வச்சும் பராமரிக்க கர்த்தரால முடியும். அவர் விசாரிக்க நினைச்சிட்டா கல்லறைக்குள்ள வச்சும் பராமரிப்பார், கல்லறைக்குள்ள வச்சும் பராமரிப்பார். ஒருபடி மேல போவோமா, உலர்ந்த எலும்புகள் எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒரு மனுஷன் செத்ததுக்கு அப்புறம் அந்த எலும்புகள்லாம் தன்னால உலர்ந்து போறதுக்கு 1 வருஷம் ஆகும், அல்லது 1.5 வருஷம் ஆகும். 1.5 வருஷம் கழிச்சு இந்த எலும்புல என்ன செஞ்சிடும், உலர ஆரம்பிச்சிடும், எல்லாம் தனித்தனியா போயிடும். அந்த பள்ளத்தாக்கு முழுக்க உலர்ந்த எலும்புகள். எப்படி சொல்லுமே, ஒரு 1.5 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். செத்து 1.5 வருஷம் கழிச்சு அந்த எலும்புகளை ஒன்றோடு ஒன்றிணைக்க கர்த்தரால முடியுமானால் அப்போது எலும்புகள் இன்னும் அழிஞ்சு போகல. சதை இல்லை, சரத்துல ஒரு உறுப்பு இல்லை, எந்த நரம்பு இல்லை, எந்த வயிற்றுக்குள்ள எதுவுமே இல்லை. ஆனா ஒரே ஒரு சத்தம், ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் எலும்புகளை இணைத்தது, சதைகளை உருவாக்கினது. அன்னைக்கு மண்ணிட்டு உருவாக்கினார், இப்ப வார்த்தைட்டு உருவாக்கினார். எல்லாத்தையும் உருவாக்கி சேனையை மாற்ற கர்த்தரால ஆகுமானா. இப்படி சொல்லட்டுமா, என்னை நல்லா வச்சும் பராமரிக்க அவருக்கு தெரியும், என்னை கல்லறைக்குள்ள வச்சு பராமரிக்க அவருக்கு தெரியும். அப்படின்னா எத்தனை இருள் மூடினாலும் என்னை பராமரிக்க கர்த்தர் வல்லவர். சொல்லி பாருங்களேன், சாத்தான் எத்தனை இருளை என் மேல மேற்கொள்ள வைக்கட்டும், என்னை பராமரிக்க என் தெய்வம் வல்லவர். சாத்தான் எத்தனை இருள்களை என் மேல வீச பண்ணட்டுமே, அவைகள் நடுவில் என்னை விசாரிக்கிற நல்ல தகப்பனவர், என்னை விசாரிக்கிற நல்ல தெய்வம் அவர் என்னை விட்டு விடுவதில்லை, என்னை விட்டு விடுவதில்லை. என்னை தூக்கி நிலைநிறுத்த என் கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அதனாலதான் கர்த்தர் சொல்றார், தெளிந்த புத்தியோடு விடாத, அவனை விழுங்க விடாத, விழுங்கவும் விடக்கூடாது. விழுங்கினாலும் என்னை தட்டி எழுப்ப கர்த்தர் வல்லவர். எனக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒண்ணு, நான் இருப்பது அவருடைய பலத்த கரத்துக்குள், நான் வாழ்வதுடைய பலத்த கரத்துக்குள். என்னை நிச்சயம் மகிமைப்படுத்த கர்த்தர் வல்லவர். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா?
ஓ சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்கள் நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள். சொல்லுங்க பார்க்கலாம். உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. சொல்லுங்க. சிறைச்சாலை ஓ சங்கிலிகள் ஆமென் உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை, சிறைச்சாலை இல்லப்பா சங்கிலிகள். ஓ உங்க அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னை விசாரிக்கிற நல்ல கர்த்தர், என்னை விசாரிக்கும் நல்ல தகப்பன். எல்லாரும் கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். அவர் என்னை விசாரிக்கிறவரானபடியா, அவர் என்னை விசாரிக்கிற நல்ல தகப்பன். அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். என்னை விசாரிக்கிறவர், என் குடும்பத்தை விசாரிப்பவர். ஆமென். மனைவியை விசாரிக்கிறார், என் பிள்ளையை விசாரிக்கிறார், என் புருஷனை விசாரிக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். எல்லா கவலைகளையும் அவர் மேல் வைத்து விடுகிறோம். ஏனென்றால் எங்களை குலுக்கி தப்புவிக்கிறவர், சாத்தானின் வாய்க்கு தப்புவிக்கிறவர், விழுங்கி போட நினைக்கிற அந்த ஆரங்களுக்கு எங்களை தப்புவிக்கிறவர் எங்களோடு உண்டே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. எத்தனை பேர் ஆண்டவரை உயர்த்துறீங்க? எத்தனை பேர் கர்த்தரை உயர்த்துறீங்க? இயேசுவே இயேசுவே இயேசுவே. உடவலவ சந்தனாதரா அதரவலவதரா. என்னை விசாரிப்பவரே விசாரிப்பவரே, என்னை விசாரிக்கிற கர்த்தர், என்னை விசாரிக்கிற கர்த்தர். அதரமனதரா. மற்றவங்களோட நான் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு தந்த கிருபை பெருசு. சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு தந்த ஞானம் பெருசு, எனக்கு தந்த அறிவு பெருசு, எனக்கு தந்த அபிஷேகம் பெருசு. ஓ லாபாபா தரமா, ஓ ராகா தரமா, ஓ டபால பௌடி ஆந்தரா. நான் ஏன் மற்றவங்களை பார்க்கணும்? நான் ஏன் மற்றவங்களை பார்க்கணும்? எனக்கு தெய்வம் தந்த நன்மைகள் மகா பெரியது. துதிக பார்க்கலாம், துதிக பார்க்கலாம். கர்த்தர் கொடுத்த படிப்பு, கர்த்தர் கொடுத்த வீடு, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், கர்த்தர் கொடுத்த அபிஷேகம், கர்த்தர் கொடுத்த கிருபை, கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு. ஓ டபால பௌடி ஆந்தரா. மற்றவங்களை திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவங்களுக்கு முன்ன அவங்கள போல வாழ வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு தந்தவைகள் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே. எத்தனை பேர் கர்த்தரை உயர்த்துறீங்க? ஆமென். அவர் என்னை விசாரிக்கிறார், அவர் என்னை பலப்படுத்துகிறார். ஓ ராபாலா ஹதாராமா, ஓ ராபா ஷேகே பாலபௌடியாந்தரா. என் தெய்வம் என்னை விசாரிக்கிறவர். அல்லேலூயா. நன்றி இயேசுவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாத. சொல்லுங்க. நீரல்லால் நீரல்லால் அதரலாதரே பரலோகில் யாருண்டு ஜீவனாத. நீர அன்பு
அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. நீரே அன்றி தேற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் உமக்கென்றும் ஸ்தோத்திரம். ஷபாலஹத் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னாடி ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னாடி ஆத்தீர் நாமத்தின் ஆதரவில். ரெண்டு கரம் உயர்த்தி, நீர் எங்களை விசாரிக்கிறதுக்காய் நன்றி, எங்களை விசாரிக்கிறதுக்காய் நன்றி, எங்களை கொஞ்சம் கூட உயிர்ப்பிக்கிறதுக்காய் நன்றி, எங்கள் ஆவியை பலப்படுத்துறதுக்காய் நன்றி, எங்க மேல உங்க அபிஷேகத்தை தாராளமாய் ஊற்றுகிறதுக்காய் நன்றி, உம்முடைய கிருபையின் ஆவியை எங்க மேல் வைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லா நிலைகளை சரி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே நன்றி, உம்முடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் சேர்ந்து உம்மை ஆராதிக்க உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை நீர் பலப்படுத்துறதுக்காய் நன்றி, நீர் விசாரிக்கிறதுக்காய் நன்றி, நீர் உயிர்ப்பிக்கிறதுக்காய் நன்றி, கிருபைகள் எங்கள் மேல் பெறுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, உங்களுடைய நாமத்தை மையப்படுத்துங்க, கலந்து எல்லா பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க, உங்களுடைய கரம் தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.